ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இன்னைக்கு நாம் வெஜ் கூட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அமுதவேதாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த கூட்டு எல்லாத்துக்கும் கூட ஒத்து போகணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நம்ம 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். நல்லா அதை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனால் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸை அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். எப்போவுமே பின்னாடி ப்ரௌன் கலரெல்லாம் எடுத்துடுங்க. தேங்காய் தோல் எடுத்துடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபிக்கும். 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் வேக விட்டுருக்கிற இந்த காயில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். அவங்கள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். அதுக்குள்ளே தாளிப்பு எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கூட கடுகு சீரகம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கூட கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கூட்டு. இது சப்பாத்தி, தோசை, ரைஸு எல்லாத்துக்கு கூட நல்லாயிருக்கும். பொங்கல் கூட இது சூட்டாகும். ஸோ எல்லாத்துக்கு கூட நல்லாயிருக்கும். ஒரு சவுத் ஸ்பெஷல் வெஜ் கூட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மறக்காமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கூட்டு செய்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.